மதுரை மாவட்டம் சோழவந்தானில் மூதாட்டியை தாக்கிய புகாரில் காவல்துறையிடமிருந்து தப்ப முயன்ற இளைஞர் வழுக்கி விழுந்ததில் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. கருப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மணிமாறன் என்பவர் மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். கடந்த வாரம் சிறையில் இருந்து வெளிவந்த இவர் தெற்கிரத வீதி பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை தாக்கியதாக கூறப்படுகிறது. மூதாட்டியின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வரவே மணிமாறன் அங்கிருந்த இருசக்கர வாகனத்தை திருடி கொண்டு சென்றுள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் மணிமாறனை கைது செய்ய முயன்றனர். அப்போது அவர் கீழே விழுந்ததில் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ராமநாதபுரம் பாம்பன் பாலத்தின் 12வது தூணில் திடீர் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் அச்சம் அடைந்துள்ளனர். ராமேஸ்வரம் மண்டபம் கடல்வழி பாதையை இணைக்கக்கூடிய பாம்பன் பாலம் 1988ஆம் ஆண்டு ஆந்திரிய பிரதமர் ராஜீவ்காந்தியால் திறக்கப்பட்டது. 36 ஆண்டுகள் கடந்தும் கம்பீரமாக காட்சியளிக்கும் இந்த பாலத்தின் 12வது தூணில் திடீர் விரிசல் ஏற்பட்டுள்ளது. கட்டுமான கம்பிகள் வெளியே தெரிவதால் பேராபத்து நடக்கும் முன்னே அதனை சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் பழைய பேருந்து நிறுத்தத்தில் பயணிகளை இறக்கி விடாததை கண்டித்து வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். முதலைப்பட்டியில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கு வரும் பேருந்துகள் பழைய பேருந்து நிலையம் வழியாக செல்கிறது. இந்த நிலையில் பேருந்து ஓட்டுநர்கள் பயணிகளை பழைய பேருந்து நிலையத்திற்குள் இறக்கி விடாமல் சாலையில் இறக்கி விடுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு கடை வைத்திருக்கும் 200க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் பயணிகளை பழைய பேருந்து நிலையத்திற்குள் இறக்கிவிட வலியுறுத்தி வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லியில் இருதரப்பினர் இடையே ஏற்பட்ட தகராறால் கிறிஸ்தவ தேர் திருவிழா நிறுத்தப்பட்டது. கெங்கவல்லியில் அமைந்துள்ள கிறிஸ்து அரசர் ஆலயத்தில் தேர் திருவிழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனையொட்டி கிறிஸ்து அரசர், புனித நிக்கல், ஆரோக்கிய மாதா ஆகிய தேர்களை வீதி உலா எடுத்துச் செல்ல ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது சிலைகளை வாகனத்தில் ஏற்றுவதில் இருதரப்பினரிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தேர் வீதி உலா செல்ல அனுமதி மறுத்தனர். பின்னர் அமைதியான முறையில் தேர் திருவிழா நடத்த போலீசார் அனுமதி அளித்த நிலையில் யாரும் முன் வராததால் திருவிழா தடைபெற்றது. மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அருகே காதலிக்க மறுத்த இளம்பெண்ணை தாக்கிய புகாரில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் தவறி விழுந்ததில் அவரது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. சந்திரா நகரில் உள்ள ஜெராக்ஸ் கடையில் பணிபுரிந்து வரும் இளம்பெண்ணை அவருடன் பள்ளியில் படித்த சித்திக் ராஜா என்பவர் கடுமையாக தாக்கினார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் சித்திக் ராஜா மற்றும் அவரது நண்பர் டெம்போ ராஜாவை கைது செய்தனர். முன்னதாக காவல்துறையினர் அவர்களை விசாரணைக்காக அழைத்து சென்றபோது தப்பிக்க முயன்ற சித்திக் ராஜா தவறி விழுந்ததில் அவரது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. மதுரை யானைக்கல் மேம்பால சாலை சீரமைப்பு பணி கிடப்பில் போடப்பட்டதால் காற்று மாசு ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். வைகை ஆற்றின் குறுக்கே கோரிப்பாளையம் சிம்மக்கல் பகுதியை இணைக்கும் யானைக்கல் மேம்பால சாலை மிகவும் சேதமடைந்து காணப்பட்டது. இதனை சீரமைப்பதற்கான பணி கடந்த சில நாட்களுக்கு முன்பாக துவங்கப்பட்ட நிலையில் பணிகள் முடிக்காமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் சாலை முழுவதும் சிதறி கிடக்கும் ஜல்லி கற்களால் காற்று மாசு ஏற்பட்டுள்ளது. இதனால் கடும் அவதியடைந்து வரும் வாகன ஓட்டிகள் பணியை சீக்கிரம் முடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே கிராமத்திற்குள் புகுந்த காட்டு யானைகளை வனத்திற்குள் விரட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறுமுகை லிங்காபுரம் பகுதியில் தண்ணீர் அருந்துவதற்காக 4 காட்டு யானைகள் வனத்தில் இருந்து வந்துள்ளது. இதனை கண்டு அச்சமடைந்த கிராம மக்கள் இதுகுறித்து வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் காட்டு யானைகளை விரட்ட தீவிரமாக முயற்சி செய்து வருகின்றனர். கிராம பகுதிகளுக்குள் வரும் வன விலங்குகளை துன்புறுத்த வேண்டாம் எனவும் வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே சாலையில் ஓடும் கழிவுநீரால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேட்டுப்பாளையம் நகராட்சியின் 29வது வார்டில் உள்ள சபரி பாலாஜி நகர், மண்டேலா நகர் ஆகிய பகுதிகளில் கழிவுநீர் சாலையில் ஓடுகிறது. இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அதேபோல அப்பகுதியில் போதிய மின்விளக்கு இல்லாததால் சாலை விபத்துகள் அடிக்கடி ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே நகராட்சி நிர்வாகம் உடனடியாக அடிப்படை வசதிகளை சரி செய்து கொடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே வயிற்றுவலி ஏற்பட்டு 7ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. சாலூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி சங்கவி கடந்த 13ஆம் தேதி சுடுநீரில் குளிப்பதற்காக விறகு அடுப்பை பற்ற வைத்துள்ளார். அப்போது தீ மாணவியின் ஆடையில் பற்றியதால் அவருக்கு தீக்காயம் ஏற்பட்டது. அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நிலையில் திடீரென வயிற்றுவலி ஏற்பட்டதை அடுத்து அவரது பெற்றோர் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு மாணவியை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். தகவலறிந்த போலீசார் மாணவியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே சுடுகாட்டிற்கு செல்ல சாலை வசதி இல்லாததால் உடலை பொதுமக்கள் விளைநிலங்கள் வழியாக எடுத்துச் சென்று அடக்கம் செய்தனர். ஆதித்த நேந்தல் பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி ராமுத்தாய் உடல்நலக்குறைவால் காலமானார். இதையடுத்து அவர்களது உறவினர் மற்றும் கிராமத்தினர் அவரது உடலை அடக்கம் செய்ய மயானத்திற்கு எடுத்துச் சென்றனர். ஆனால் சுடுகாட்டிற்கு செல்ல சாலை வசதி இல்லாததால் விளைநிலங்கள் வழியாக 2 கிலோமீட்டர் தூரம் தூக்கிச் சென்று அடக்கம் செய்தனர். இதனால் கடும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ள கிராம மக்கள் உடனடியாக சாலை வசதி ஏற்படுத்தி தர கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். தொழிலாளர்கள் ஆதரிக்காவிட்டாலும் பட்டாசு தீப்பெட்டி தொழிலை பாஜக ஆதரிக்கும் என அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். சிவகாசி மாரியம்மன் கோயில் அருகே இந்து மக்கள் கட்சி சார்பில் இந்து எழுச்சி மாநாடு மற்றும் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய ராம ஸ்ரீனிவாசன் தீபாவளியை ஒழித்திட வேண்டும் என்ற நோக்கில் சில தன்னார்வ நிறுவனங்கள் வேலை செய்து வந்ததாக தெரிவித்தார். பிரதமர் மோடி பதவியேற்ற 6 மாதத்தில் சீன பட்டாசுக்கு தடை விதித்ததாக கூறினார். கடந்த ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட அனைத்து பட்டாசுகளும் விற்பனையானதால் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே மாணவனை தாக்கிய தலைமை ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாப்பாப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியின் வகுப்பறையை 10ஆம் வகுப்பு மாணவன் சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அப்போது துடைப்பம் தலைமை ஆசிரியர் சந்திரமோகனின் கார் மீது விழுந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த சந்திரமோகன் மாணவனை கடுமையாக தாக்கியதால் மாணவனின் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவன் தந்தை அளித்த புகாரின் பேரில் போலீசார் தலைமை ஆசிரியரை கைது செய்தனர். தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினத்தில் ஆசிரியர் குத்தி கொலை செய்யப்பட்ட பள்ளியில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு கவுன்சிலிங் நடைபெற்றது. மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளி ஆசிரியையாக பணியாற்றி வந்த ரமணியை சின்னமனை கிராமத்தைச் சேர்ந்த மதன்குமார் என்பவர் ஒரு தலையாக காதலித்து வந்துள்ளார். இவருடைய காதலுக்கு ரமணியின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் பள்ளியில் பாடம் நடத்தி கொண்டிருந்த ரமணியை மதன்குமார் கத்தியால் குத்தியுள்ளார். இரத்த வெள்ளத்தில் சரிந்த அவர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக மதன்குமார் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பள்ளி 1 வாரம் விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் பள்ளி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மருத்துவர்கள் மூலம் கவுன்சிலிங் அளிக்கும் பணி நடைபெற்றது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் சேதமடைந்த வாழைக்கன்றுகளுக்கு நிவாரணம் வழங்காத அமைச்சரை கண்டித்து விவசாயிகள் வாழைக்கன்றுகள் உடன் வந்து முழக்கம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேட்டைக்காரன் புதூர் பகுதியில் பாலசுப்ரமணியன் என்பவரின் தோட்டத்தில் இருந்த வாழைக்கன்றுகள் 7 மாதங்களுக்கு முன்பு கனமழையால் சேதமடைந்தது. இதற்கு நிவாரணம் வழங்குவதற்காக அமைச்சர் முத்துசாமி உறுதியளித்திருந்தார். இதுவரை நிவாரணம் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. விவசாயிகள் சாராட்சியர் அலுவலகத்திற்கு வாழைக்கன்றுகளுடன் வந்து முழக்கங்களை எழுப்பினர். அப்போது அங்கிருந்த காவலர்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து கலைந்து சென்றனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்த இருசக்கர வாகனத்தை இளைஞர் ஒருவர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. காஞ்சி பெரியவர் நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் குமார் தனது இருசக்கர வாகனத்தை வழக்கமாக பார்க்கிங் செய்யும் இடத்தில் நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். பிறகு அவர் திரும்பி வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனம் மாயமானதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்திய போது இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றது தெரியவந்துள்ளது. இதையடுத்து சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் போலீசார் இளைஞரை தேடி வருகின்றனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் வருகையையொட்டி உதகையில் ஹெலிகாப்டர் ஒத்திகை நடைபெற்றது. நாளை மறுநாள் டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் கோவை வரும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் உதகைக்கு செல்கிறார். தொடர்ந்து உதகை அரசு தாவரவியல் பூங்கா அருகே உள்ள ஆளுநர் மாளிகையில் 3 நாட்கள் தங்கும் அவர் 28ஆம் தேதி குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரியில் ராணுவ பாதுகாப்பு அதிகாரிகள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாடுகிறார். பிறகு 29ஆம் தேதி பழங்குடியினர் மக்களை சந்தித்து கலந்துரையாடும் அவர் 30ஆம் தேதி திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 9வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார்.
இதையொட்டி தீட்டுக்கல் பகுதியில் உள்ள ஹெலிகாப்டர் இறங்குதளம் ராணுவம் மற்றும் காவல்துறை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. வேன் ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ராமேஸ்வரத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்திற்கு சவாரி சென்ற 2 ஆட்டோ ஓட்டுநர்களை ஆட்கள் ஏற்றக்கூடாது என கூறி வேன் ஓட்டுநர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஆட்டோ ஓட்டுநர்கள் புகார் அளித்த நிலையில் காவல்துறையினர் வேன் ஓட்டுநர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறி ஆட்டோ ஓட்டுநர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் தனுஷ்கோடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வழக்கறிஞர்கள் தரையில் அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்க உறுப்பினர் வரதராஜன் மீது வடமதுரை பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் புகார் அளித்திருந்தார். இது பொய் வழக்கு என்று கூறி 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயில் முன்பு அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். அப்போது வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. முறையான விசாரணை செய்யாமல் வழக்கு பதிவு செய்த வடமதுரை காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் சித்திக் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வழக்கறிஞர்கள் முழக்கங்களை எழுப்பினர். விழுப்புரத்தில் அனைத்து விவசாயிகள் சங்கம் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திராநகர் பகுதியில் தென்பண்ணை ஆற்றின் கிளைவாய்க்கால்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு கட்டுமானப் பணி நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்தும் பட்டா வழங்கிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அனைத்து விவசாயிகள் சங்கம் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பினர் புதிய பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன் முதியவர் தீக்குளிக்க முயற்சித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நல்லாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த லட்சுமணனுக்கு சொந்தமான 37 சென்ட் நிலத்தை அதே பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவர் ஆக்கிரமித்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து லட்சுமணன் இரும்பாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மனமடைந்த லட்சுமணன் ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் முன்பு பெட்ரோலை உடலில் ஊற்றி தீக்குளிக்க முயன்றுள்ளார். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மயிலாடுதுறையில் தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கொடியசைத்து தொடங்கி வைத்த இந்த பேரணியில் காவல்துறையினர், தனியார் நிறுவன ஊழியர்கள், மாணவர்கள் ஹெல்மெட் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தி பேரணியாக சென்றனர். ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து முக்கிய வீதிகள் வழியாக சென்ற இப்பேரணி மயிலாடுதுறை மோட்டார் வாகன அலுவலகத்தில் வந்து நிறைவடைந்தது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே எறும்பு திண்ணையை 1 கோடி ரூபாய்க்கு விற்க வேண்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். ஓமலூர் வனப்பகுதியில் எறும்பு திண்ணையை ஒரு கும்பல் வேட்டையாடி விற்பனை செய்ய முயற்சிப்பதாக டேனிஸ்பேட்டை வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் லோக்கூர் வனப்பகுதியில் சோதனை நடத்தியபோது மணி, இரும்பு திண்ணையை விற்க முயன்ற ராஜேஷ், குமார், முருகன், பெரியசாமி, சவுந்தரராஜன் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து எறும்பு திண்ணை மற்றும் 2 மோட்டார் சைக்கிள்களையும் பறிமுதல் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே மழை பெய்தும் விளைநிலங்கள் வறண்டு காணப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை அருகே உள்ள கோச்சடையில் ஐயனார்குளம் கண்மாய் உள்ளது. இந்த கண்மாயால் 120 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இக்கண்மாய்க்கு மழைநீர் வரக்கூடிய பகுதிகளில் குவாரி, பள்ளங்கள் உள்ளன. இதனால் மழைநீர் சரியாக செல்ல முடியாததால் 120 ஏக்கர் நிலங்கள் வறண்டு காணப்படுகின்றன. எனவே கண்மாய்க்கு வைகை ஆற்று நீரை கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தாவேக கொடியேற்றும் நிகழ்ச்சியில் விஜய் ரசிகைகள் சிலம்பு சுற்றி அசத்தினர். குடியாத்தத்தின் பல்வேறு பகுதிகளில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராஜாக்குப்பம் கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு வருகை தந்த வேலூர் மாவட்ட பொறுப்பாளர் வேல்முருகனை கட்சி நிர்வாகிகள் பட்டாசுகள் வெடித்தும் மேளதாளங்கள் முழங்கவும் வரவேற்றனர். அப்போது விஜய் ரசிகைகள் சிலம்பு சுற்றி அசத்தினர். கட்சி கொடியேற்றிய பின்பு பள்ளி மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகம், பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே தரமற்ற முறையில் சாலை போடப்பட்டுள்ளதாக சாலையின் கற்களுடன் வந்து சமூக ஆர்வலர் ஒருவர் புகார் தெரிவித்துள்ளார். வேட்டைக்காரன்புதூர் பகுதியில் 15 வருடங்களுக்கு பிறகு 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலை தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர் முருகபூபதி பொள்ளாச்சி சார் ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளார். அதில் சாலை போட்ட ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். கும்பகோணம் கோட்டத்தில் பணியின் போது உயிரிழந்த போக்குவரத்து பணியாளர்கள் 28 பேரின் வாரிசுகளுக்கு பணி ஆணைகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார். அரியலூர் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது கார் உள்ளிட்ட இலகுரக வாகனங்களுக்கான ஓட்டுநர் பயிற்சி வாகனத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் அரியலூர் அண்ணா சிலை அருகில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னைக்கு புதிய 2 அரசு பேருந்துகளை அமைச்சர் சிவசங்கர் மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார்.
நீலகிரி மாவட்டம் உதகையில் குடியரசுத் தலைவரின் வருகையொட்டி அவசரகதியில் சாலை சீரமைப்பு பணிகள் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வரும் 27ஆம் தேதி உதகை வருகை தரவுள்ளார். இதனையொட்டி உதகை குன்னூர் தேசிய நெடுஞ்சாலை சீரமைப்பு பணிகள் அவசரகதியில் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதனை அதிகாரிகள் ஆய்வு செய்து தரமான முறையில் சாலை அமைக்க வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி ஒன்றியத்தில் மக்களின் கோரிக்கையை ஏற்று தற்காலிக ரேஷன் கடை அமைக்க அமைச்சர் தங்கம் தென்னரசு உத்தரவிட்டுள்ளார். சுள்ளங்குடி கிராமத்தில் வசித்து வரும் மக்கள் அப்பகுதி மற்றும் நல்லக்குறிச்சிக்கு இடையே உள்ள பெரிய கண்மாயை கடந்து சென்று ரேஷன் பொருட்கள் வாங்கி வருகின்றனர். இதனை அறிந்த அமைச்சர் தங்கம் தென்னரசு அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு தற்காலிக ரேஷன் கடை அமைக்க உத்தரவிட்டார். மேலும் புதிய ரேஷன் கடையை கட்டுவதற்கான இடத்தை தேர்வு செய்யுமாறும் துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். இந்துத்துவ அமைப்புகளின் மூலம் கிறிஸ்தவ சபைகளுக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல்களுக்கு தீர்வு காண வேண்டும் என நீலகிரி மாவட்ட கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. அப்போது கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்களை நடத்தவிடாதபடி சில மதவாத அமைப்புகள் இடையூறு செய்வதாக நீலகிரி மாவட்ட கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பு மனு அளித்தது. மதவாத அமைப்புகளின் அச்சுறுத்தலால் கிறிஸ்தவ மக்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி வருவதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வேலூரில் காவிரி கூட்டு குடிநீர் திட்ட ராட்சத குழாயில் உடைப்பு ஏற்பட்டு வெளியேறிய தண்ணீரால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தியாகராஜபுரம் பகுதியில் சாலையில் புதைக்கப்பட்டிருந்த காவிரி கூட்டு குடிநீர் திட்ட ராட்சத குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் தண்ணீர் வெளியேறி சாலையில் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த மாநகராட்சி ஊழியர்கள் ஜேசிபி இயந்திரம் மூலம் குழாயை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அப்பகுதியில் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மனு அளிக்க வந்தபோது பொதுப்பணித்துறை அலுவலகம் பூட்டி கிடந்ததால் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மல்லாபுரம் கிராம எல்லையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி தடுப்பணை கட்ட வேண்டுமென அதிகாரிகளிடம் மனு அளித்தும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாததால் 2000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆக்கிரமிப்புகளை அகற்றி நடவடிக்கை எடுக்க கோரி 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கச்சிராபாளையம் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் மனு அளிக்க வந்தனர். அப்போது அலுவலகம் பூட்டியிருந்ததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் ஆங்கலக்குறிச்சியில் தனியார் தோட்டத்தில் தவளையை விழுங்கிய 5 அடி நீள நாகப்பாம்பு பத்திரமாக மீட்கப்பட்டது. ஆங்கலக்குறிச்சியில் சதீஷ்குமார் என்பவரது தோட்டத்தில் புகுந்த 5 அடி நீளமுள்ள நாகப்பாம்பு அங்கிருந்த தவளையை விழுங்கியவாறு இருந்துள்ளது. இதனை கண்ட தோட்ட பணியாளர்கள் பாம்பு பிடி வீரர் காளிமுத்துவுக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்துக்கு வந்த காளிமுத்து பாம்பை பிடித்து ஆழியார் வனப்பகுதிக்குள் விட்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மாவட்ட இளைஞரணி சார்பில் கலைஞர் நூலகம் திறக்கப்பட்டது. தொட்டப்பநாயக்கனூர் விளக்கு பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு பெரியார், அண்ணா, கருணாநிதி, அன்பழகன் மற்றும் திருச்சி சிவா உள்ளிட்ட திமுக தலைவர்கள் எழுதிய நூல்கள் நூலகத்தில் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளன. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான திமுக அமைப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் மேலூரில் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி 1000 கிலோ எடை கொண்ட பிரம்மாண்ட கேக் தயாரிக்கும் பணி தொடங்கியது. இந்த பணியினை டெம்பிள் சிட்டி உணவக உரிமையாளர் குமார் தொடங்கி வைத்தார். ஆத்திப்பழம், பேரிச்சம்பழம், உலர் திராட்சை, பாதாம், பிஸ்தா, முந்திரி உள்ளிட்ட 500 கிலோ உலர்பழங்கள் மற்றும் ஒயின் உள்ளிட்ட மதுபானங்களை பயன்படுத்தி கேக் தயாரிக்கப்படுகிறது. இதில் 20க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஈடுபட்டு உள்ளதாகவும் பிரம்மாண்ட கேக்கை உணவகத்தில் காட்சிப்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் மது குடிப்பதற்கு பணம் கொடுக்காத தாயை சரமாரியாக தாக்கிய காங்கிரஸ் பிரமுகரை போலீசார் கைது செய்தனர். சாத்தான்குளம் ஆர்சி வடக்கு தெரு பகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர் ராதாகிருஷ்ணன் வேலைக்கு செல்லாமல் மது குடித்துவிட்டு தகராறில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்த நிலையில் அவரது தாய் 65 வயதான வேம்படி பேச்சியிடம் 500 ரூபாய் கேட்டு தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அவரது தாய் அளித்த புகாரின் பேரில் சாத்தான்குளம் போலீசார் ராதாகிருஷ்ணனை சிறையில் அடைத்தனர். கடலூர் முதுநகர் காவல் நிலையத்தில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் விவரம், நிலைய எழுத்தர் அறை, பதிவேடுகள், ஆண் கைதி அறை, பெண் கைதி அறை, காவல் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின்போது வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் அருகே ஆலக்குடி கிராம நிர்வாக அலுவலகம் முன்பு
தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லணை கால்வாய், சக்கர கால்வாய் தலைப்பு அருகே தடுப்பு சுவர் இல்லாததால் வாய்க்கால்களில் தண்ணீர் ஏறாமல் 2500 ஏக்கர் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் வாய்க்கால்களை உடனடியாக தூர்வார வேண்டும், பழுதடைந்த படுக்கை அணை சீரமைத்து தர வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.